தொல்லையை தருபவனே எம்பெருமான் உலகம் தொழுபவனே மறுவதவனே குணங்கடந்த மணியே அணிகள குறைவிடமே பாவ அழுகை மாய்பவனே பரமே அரணாய் வரும் திருவே
कृष्ण देव की स्वामी गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वरा गुरु ब्रह्मा गुरु गुरु साक्षात् परब्रह्म गुरु महाराज जय जय गुरु साक्षात् परब्रह्म गुरु महाराज जय जय निर्विकार निराकार परमहंस जय जय युगाचार्य देव देव राम कृष्ण जय जय युगाचार्य देव देव राम कृष्ण जय जय ब्रह्म शक्ति ब्रह्म विद्या शारदाम्ब सरस्वती महामाय मातृदेवी जय जय विश्वगुरु वीर्य शौर्य विवेकानंद जय जय राम कृष्ण भाव पुत्र ब्रह्मानंद जय जय ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி மனைவி மக்களுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுடைய கடைசி மகன் கோபாலு முழு சோம்பேறி. செல்ல மகன் ஊர் சுற்றுவான். எங்கு சுற்றினாலும் உணவு நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து விடுவான். உண்பான், உறங்குவான், திரும்ப ஊர் சுற்றுவான். ஒரு நாள் கடைவீதியில் அவன் நண்பனை சந்திக்கிறான். காட்சி 1. கோபாலு நண்பன் கற்பனுடன் உரையாடுகிறான். அட கருப்பன், ஏண்டா கருப்பா, எப்படிடா இருக்க? உன்னை பார்க்கவே முடிகிறது இல்லையே, என்னடா செய்யற? நான் பக்கத்து ஊர்ல தான் படிக்கிறேன், லீவுக்கு வந்திருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? அது ஏண்டா கேட்குற? எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம பசிக்கு தான் போதுமான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுடா. இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கிறது இல்லைடா. எல்லாரும் என்னை திண்ணி பட்டினாரம் சோம்பேறின்னே சொல்றாங்கடா. நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடமா சொல்லுடா, போய் செட்டில் ஆயிடுறேன்டா. டவுன்ல இருக்கிற மரத்துல சேர்ந்துடுறேன். உனக்கு நேரத்துக்கு போதுங்கிற அளவுக்கு சோறு கிடைக்குமே. அப்படின்னா உனக்கு லீவு முடிஞ்சு டவுனுக்கு போகும்போது நான் உன் கூடயே வந்துடுறேன். அந்த மரத்தை மட்டும் எனக்கு காட்டுடா. சரி சரி, வர்ற புதன்கிழமை நான் போறேன், என் கூட நீ வா. காட்சி 2. கோபாலு அவன் அப்பா அம்மாவுடன் கெஞ்சி கூத்தாடி டவுனில் உள்ள மடத்திற்கு செல்ல அனுமதி வாங்கி கற்பனுடன் மடத்திற்கு வந்து சேர்ந்தான். மடத்தில் குரு, சீடர்கள் மற்றும் கோபாலு. பாப்பா, நீ யாரு? என்ன வேணும்? கும்பிடுறே சாமி, நான் மடத்துல சேரணும் சாமி. மரத்துல சேரணுமா? சேர்ந்து என்ன செய்ய போற? நீ எங்கிருந்து வர்ற? ஏன் மரத்துல சேர ஆசைப்படுற? சாமி, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வர்றேன். அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு மேல ஒன்றும் கேட்காதீங்க சாமி. விவரமெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்னைய நானே கவனிச்சுக்கணும்னு தான் வந்திருக்கேன். அப்படியா? நீ சொல்றன்னு சரிதான் சாமி. ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இங்க 3 வேளையும் சாப்பாடு நல்லா கிடைக்கும்ல? சாப்பாடா? சரி சரி, ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்க, அதனால கேட்குற, பரவாயில்ல. சாப்பாட்டுக்கெல்லாம் இங்கே குறை ஒன்றும் கிடையாது.
சரி நீ இங்கேயே தங்கிக்கோ. குரு சொல்லிக்கொண்டே சென்று விடுகிறார். என்ன இங்கே சாப்பாடெல்லாம் அளவா அல்லது எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கிடலாமா? சாப்பாட்டுக்கெல்லாம் அளவே கிடையாது. இது ஒரு சாதனைக்கும் அளவு கிடையாது. சாதனையா? அப்படின்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், பாராயம் செய்யணும், ஜபம் செய்யணும், தியானம் பண்ணணும், சொல்ற வேலையை உடனே செய்யணும். ஓஹோ, சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். காலையில், மத்தியானம், ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பாடு, என்ன கொடுப்பாங்க? சரியான சாப்பாட்டு ரமணா இருப்பான் போல. வா வா, நம்ம வேலையை பார்ப்போம். சீடர்கள் சென்று விடுகின்றனர். காட்சி 3. சில தினங்களுக்கு பிறகு குரு 2 சீடர்களுடன் உரையாடுகிறார். குருவே, கோபாலுவை பற்றி கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். நல்லா சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், சும்மா சும்மா சுத்தி சுத்தி திரிகிறேன். சரி, இப்பதானே வந்திருக்கான், ஏழை வீட்டு பையன், வீட்டில் சரியா சாப்பாடு கிடைக்கல, இங்க கிடைக்கிறதுனால நல்லா சாப்பிட்றான். ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. போக போக எல்லாம் சரியாயிடும். காட்சி 4. கோபாலு கிச்சனில் இருந்து பதற்றத்துடன் சீடர்களை நோக்கி ஓடோடி வருகிறான். எப்பா, என்னப்பா ஆச்சு? இன்னும் கிச்சனில் அடுப்பே மூட்டல, சமையலும் செய்யல, என்ன ஆச்சு இன்னைக்கு? பசி வயிற்ற கிள்ளுதேப்பா. கோபாலு, உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஏகாதசி. எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்போம். இருங்க, விரதம் இருங்க. அதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஏகாதசி அன்று சாப்பிடாமல் நாமம் சொல்லி இறை சிந்தனையிலேயே இருப்பதுதான் விரதம். நீயும் தான் இருக்க போற. நீங்க வேணும்னா இருங்கப்பா, என்னால முடியாது. எப்படியும் குழுவுக்கு தயாரிப்பீங்கல்ல, அதுல கொடுங்க. அவரும் தான் விரதம் இருப்பார். அப்போது குரு வருகிறார். இல்ல, ஏகாதசி அன்று மௌனத்தை கடைபிடிக்கணும். இங்க ஒரே சத்தமா இருக்கு, என்ன விஷயம்? குருவே, குருவே, என்ன குருவே? ஏதோ ஏகாதசியாம், விரதமா, சாப்பிடக்கூடாதாம், சமையலும் கிடையாதாம். என்னால சாப்பிடாம இருக்க முடியாதே குருவே, நான் என்ன செய்வேன்? கோபாலு, நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய்? நமது மடத்துல ஏகாதசி விரதம் இருப்பது வழக்கம்தான். உபவாசம் இருந்து இறைவன் சிந்தனையிலேயே எப்போதுமே இருப்போம். இவன் இப்போதான் மடத்துல சேர்ந்திருக்கான். இவனுக்கு உள்ள வழக்கம் எதுவும் தெரியாது, பசியும் தாங்க மாட்டான். ஆனா மடத்துல நம்ம சமையலும் செய்ய மாட்டோம். சரி, இப்படி செய்ய, இவனுக்கு சமைக்க தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுங்க. அவனே தயாரித்து சாப்பிட்டு, பின்னால் உள்ள தோட்டத்தில் போய் அவனே தயாரித்து சாப்பிட்டு பழட்டும். என்ன கோபாலு, இப்போ உனக்கு தெரிஞ்சுதானே? நானே சமைத்து நானே உண்ணவா? இதுக்கு விரதமே இருக்கலாம் போல இருக்கே. என்ன கோபாலு முணுமுணுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை குருவே, எனக்கு சாப்பிடாம இருந்து பழக்கம் இல்லைல்ல. உங்க ஏற்பாடு நல்ல ஏற்பாடு, ரொம்ப நன்றி குருவே. சரி, இப்ப எல்லாம் சரி. ஒரே ஒரு கண்டிஷன் தான். உணவு தயாரிக்கும் போது நீ ராமநாமம் சொல்லணும். நீ தயாரித்த சாதத்தை பிரசாதமாக்கி சாப்பிடணும். பிரசாதமாக்கணுமா? அப்படின்னா என்ன குருவே? தயாரித்த உணவை ஸ்ரீ ராமருக்கு படைத்த பிறகுதான் நீ சாப்பிடணும். நீ உண்ணா. அவ்வளவுதானா? பண்ணிட்டா போச்சு. சரி குருவே. காட்சி 5. மரத்தின் பின்னுள்ள தோட்டத்தில் கோபாலு ராமநாமத்துடன் உணவு சமைத்து இலையில் பரிமாறி கண்களை மூடி ஸ்ரீராமருக்கு படைக்கிறான். குரு சொன்னபடி ராமருக்கு இந்த உணவை படைத்து விட்டு நான் சாப்பிடுவேன். ஸ்ரீராமா, இந்த உணவை வந்து சாப்பிடு. கண் விழித்து பார்த்தால் இலையில் படைத்த உணவுக்கு முன் ஸ்ரீராமர் அமர்ந்திருக்கிறார். கோபாலு அதிர்ச்சி அடைகிறான்.
மகனே, உன் வேண்டுகோளை ஏற்று நீ சமைத்து படைத்த உணவை உண்ணவே யாம் இங்கு வந்துள்ளோம். என்ன திருப்திதானே? உணவை உண்டு ஸ்ரீராமர் சென்று விடுகிறார். இது என்னடா அநியாயமா இருக்கு. பசி தாங்க மாட்டோம்னு கெஞ்சி கூத்தாடி குருவிடம் தானியம் பெற்று அடுப்பு மூட்டி சமையல் செய்தோம். குரு போட்ட கண்டேசனுக்காக ஸ்ரீராமருக்கு படைக்க போய் இப்போ நமக்கு உணவு இல்லாமல் போயிடுச்சே. இப்போ என்ன செய்கிறது? குருவோ சீடர்களோ நான் சாப்பிட்டு போட்டு தான் கதை சொல்றதால நினைப்பாங்க. இன்னைக்கு நமக்கு அவ்வளவுதானா? கோபாடு தனக்குத்தானே புலம்பி விட்டு அயர்ந்து தூங்கி விடுகிறான். காட்சி 6. 2ஆம் ஏகாதசி. குரு, கோபாடு மற்றும் சீடர்கள். குரு தியானத்தில் இருக்கிறார். குருவே, குருவே, என்ன கோபாலு? குருவே, போன ஏகாதசிக்கு நானே உணவு சமைத்து நான் சாப்பிட்டுக்கிறதுக்குன்னு சலுகை கொடுத்துருந்தீங்க. உணவு தானியங்களும் உடங்கியிருந்தீங்க. ஆமா, அதற்கு என்ன? இப்போதும் அதுபோல சமைத்து உண்ண விரும்புகிறாயா? அப்படியே செய்துகள். நல்லது குருவே. ஆனால் ஒரு சின்ன விஷயம் குருவே. நீங்கள் கொடுத்துருந்த தானியங்கள் ராமருக்கே சரியாயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே மிஞ்சலை. அதனால் கொஞ்சம் அதிகமாக உணவுப் பொருட்கள் தேவை சாமி. இவன் நன்றாக சாப்பிடுவான் போலிருக்கிறது. தனக்கு அதிகம் தேவை என்று கேட்காமல் ஸ்ரீராமனே பழியை போடுகிறான். சரி, பரவாயில்லை. சென்ற முறை கொடுத்ததை விட 1 மடங்கு அதிகமாகவே கொடுங்கள். ரொம்ப நன்றி குருவே. ராமருக்கு உணவு பரிமாறும் போது எனக்கும் ஒரு இலையில் பரிமாறி கூடவே சாப்பிட வேண்டியதுதான். காட்சி 7. தோட்டத்தில் கோபாடு சமையல் முடித்து 2 இலைகளில் பரிமாறுகிறான். பிரபு ராமபிரானே, சென்ற ஏகாதசிக்கு நீ வந்து சாப்பிட்டு எனக்கு மிச்சம் வைக்காமல் பட்டினி போட்டு விட்ட. அதனால் இந்த தடவை குருகிட்ட ரொம்ப பேசி தானியங்கள் நிறைய வாங்கி எனக்குமாக சமைத்து 2 இலைகளில் பரிமாறி இருக்கிறேன். உன்னோட நானும் சாப்பிட இருக்கிறேன். கண் விழித்து பார்த்த கோபாலுக்கு மீண்டும் அதிர்ச்சி. இம்முறை சீதாதேவியுடன் ஸ்ரீராமர் வந்து 2 இலைகளிலும் அமர்ந்திருக்கிறார்கள். கோபாலு, சென்ற ஏகாதசி அன்று நீ படைத்த உணவை உண்டு சீதாதேவியிடம் சுவையாக இருந்ததாக கூறினேன். அப்படி என்றால் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று பிடிவாதமாக வந்துவிட்டார். அதனால்தான். கோபாலு, கோபாலு, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சோதனை? இன்னைக்கு நீ பட்டினி தாண்டா. காட்சி 8. 3ஆவது ஏகாதசி. கோபாலுவும் குருவும் உரையாடல். குருவே, மன்னிக்கணும் குருவே. கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏகாதசி அன்னைக்கு சமைத்த உணவை கண்டிப்பா ராமருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணுமா? என்ன கோபால் இப்படி கேட்டுவிட்டார்? ஏகாதசின்னு இல்லை, இப்பயுமே உணவு உண்ணும் போது இறைவனுக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆமா குருவே, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஆனா எப்படி சொல்றது, எப்படி கேட்கறதுன்னு தான் புரியல. கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. என் நிலையை எப்படி குருவே சொல்லுவேன்? உணவு பத்தலைங்கிறத நான் எப்படி குருவே உங்ககிட்ட சொல்லுவேன்? அதனால என்ன கோபாலு, உணவு தானியம் இன்னும் தேவைன்னா வாங்கிக்கோ. ஏன் இப்படி தயங்குற? காட்சி 9. உணவு தயாரித்து 3 இலைகளில் பரிமாறி ஸ்ரீராமருக்கு படைக்கிறார். கண் விழித்து பார்த்தால் ஸ்ரீராமர், சீதாதேவி, லட்சுமணன் 3 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். கோபாலு, சென்ற ஏகாதசிக்கு நானும் சீதாதேவியும் வந்து உணவு கொண்டு சென்றபின் ஒரே ரகலை தான் போ. என்னன்னு தான் கேளேன். என்ன அண்ணா, 14 வருடம் காட்டில் உங்க கூடவே இருந்திருக்கிறேன். பிரசாதம் என்று வந்தவுடன் என்னை விட்டுவிட்டு நீங்கள் 20 மட்டும் எப்படி சென்று சாப்பிட்டு வந்தீர்கள் அண்ணா என்று கேட்டுவிட்டான். அதனால்தான். கோபாலு பரிதாபமாக முடித்துக் கொண்டிருக்கிறார். காட்சி 10. 4ஆவது ஏகாதசி. கோபாலு
குரு மற்றும் சீடர்களிடம் உரையாடல். குருவே, போன 3 ஏகாதசிக்கும் எனக்கு அதிகமாகவே தானியங்கள் கொடுத்து சமைச்சு சாப்பிட செய்வீங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அவசரமா நான் ஒரு பிரசங்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. தானியம் கூடுதல வேணும்னாலும் கொடுங்க. அவசரமாக குரு புறப்பட்டு விடுகிறார். காட்சி 11. கோபாடு தனியாக புலம்புகிறான். இந்த ஏகாதசிக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. பசி தாங்காத நானு நாள் முழுவதும் எப்படி உண்ணாம 3 ஏகாதசிக்கு இருந்தனும். கோபாடு ராமநாமத்துடன் சமையலை முடித்து 4 இலைகளில் பரிமாறுகிறான். எப்பா ராமா, இன்னைக்காவது நான் உன்னோட சாப்பிடுவேனா? உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஆனாலும் உனக்கு படிச்சுட்டு சாப்பிடணும்னு குரு சொன்னதை நான் தப்பாம செய்யறேன். கண்பிடித்து பார்க்கிறான். 3 இலைகளில் ஸ்ரீராமர், சீதாதேவி மற்றும் லட்சுமணன் அமர்ந்திருக்கிறார்கள். கோபாலுக்கு ஒரே சந்தோஷம். மீதியுள்ள 4வது இலையில் ஆர்வத்துடன் சாப்பிட வருகிறான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பிரபு, மன்னிக்க வேண்டும், சற்று தாமதமாகிவிட்டது. ஆஞ்சநேயர் 4வது இலையில் அமர்கிறார். கோபாலுக்கு தலை சுற்றி சாய்ந்து விடுகிறார். காட்சி 12. 5வது ஏகாதசி. கோபாலு மற்றும் 2 சீடர்களும். இன்று ஏகாதசியா? என் மனதில் ஒரு விரக்தி இருக்கிறது. ஆனால் ஒரு ஆனந்தமும் இருக்கிறது. அடுத்து விட்டு சென்று விடுவோமா என்று தோன்றுகிறது. ஆனால் என்னை ஏதோ தடுக்கிறது. கோபாலு, என்ன ஏதோ சிந்தனையில் இருக்க? குரு நம் மடத்தின் உணவுப் பொருட்கள் இருக்கும் அறையின் சாவியை உன்னிடம் கொடுக்க சொன்னார்கள். உனக்கு தேவையான உணவு தானியங்கள், காய்கறிகளை எடுத்துக்கொள்ளவும் சொன்னார்கள். இந்த சாமி வாங்கிக்கொள். ஆஹா, இன்று ஒரு முடிவு செய்து விட வேண்டியதுதான். குரு சொன்னபடி சாவியை கொடுத்து விட்டோம். அவர் சொன்னபடி நாம் மதியம் குருவுடன் வந்து மறைந்திருந்து என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். காட்சி 13. கோபாடு கால் மேல் கால் போட்டு சமையல் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கிறான். ஸ்ரீராமர், சீதாதேவி, லட்சுமணன், ஆஞ்சநேயர், மேலும் சூரியன், சந்திரன் போன்ற தேவர்களும் வருகிறார்கள். என்ன கோபாலு, இன்று ஏகாதசி தெரியாதா? நான் முன்ன சமையல் செய்து வைக்கவில்லையா? பார், சூரியன் சந்திரனுடன் வந்திருக்கிறேன். தெரியும் தெரியும், இப்படித்தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சமைச்சு வைக்க வேண்டியது. என்னை பட்டினி போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் யாரையாவது கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறீங்க. இன்னைக்கு நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. உணவுப் பொருட்கள், காய்கறிகள் ஏராளமாக கொண்டு வந்து வச்சிருக்கேன். ராமர் அடுப்பு மூட்டுகிறார். லட்சுமணன் விறகு கொண்டு வருகிறார். சீதாதேவி அரிசி காய்கிறார். ஆஞ்சநேயர் காய்கறி நறுக்குகிறார். சூரியன், சந்திரன் இலைகளை நறுக்கி பலசரக்கை சமையலுக்கு கொண்டு வருகிறார்கள். குருவும் சீடர்களும் மெதுவாக வந்து மறைந்திருந்து பார்த்து பரவசம் அடைகிறார்கள். சமையல் முடித்து ஒரே ஒரு இலை மட்டும் போட்டு ஸ்ரீராமர் கோபாலுவை எழுப்புகிறார். கோபாலு, கோபாலு, எழுந்திரு கோபாலு, ஏகாதசி நேரம் முடிந்துவிட்டது. கோபாலு, உன் குரு சொன்ன ராமருக்கு படைத்து விட்டு உன் என்பதை தாரக மந்திரமாக கடைபிடித்தாய். உனக்கு 5 ஏகாதசிக்கும் உண்ண உணவு கிடைக்காத போதும் சோர்ந்து விடாமல் என் நாமத்தை, அதன் மகிமை அறியாவிட்டாலும் கூறிக்கொண்டே சமையல் செய்தாய். உனக்கு ஞானம் உண்டாக அருள் கூறுகிறேன். ஒரு வார்த்தையின் மகிமையை ராமா புரிந்து கொண்டேன். உன் திவ்ய தரிசனமும் அதன் மூலம் பெற்றுவிட்டேன். ஜெய் ஜெய் ராமா ஜெய் ராமா, ஜெய் ஜெய் கிருஷ்ணா ஜெய் கிருஷ்ணா, ஜெய் ஜெய் ராமா ஜெய் ராமா, ஜெய் ஜெய் கிருஷ்ணா ஜெய் கிருஷ்ணா, ஜெய் ஜெய் ராமா ஜெய் ராமா, ஜெய் ஜெய் ராமா ஜெய் ராமா, நீ கொடு எனக்கு
எனக்கு ரகுராமா ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா ஜகத்தினில் நானும் ஜெயித்திடவே அகத்தினில் எனக்கு திறத்தருவாய் ஜகத்தினில் நானும் ஜெயித்திடவே அகத்தினில் எனக்கு திறத்தருவாய் வேஷங்கள் நிறைந்த மனிதரிலே நான் உண்மையை உணர்ந்திட தவறிவிட்டேன் ஆசைகள் நிறைந்த மனதிலே நாமத்தை உச்சரிக்க மறந்துவிட்டேன் பாவங்கள் நிறைந்த கைகளினால் உனை வழங்கி நிற்கிறோம் ஏற்றிடுவாய் லீலைகள் குறிப்பிட்ட மாணவனே எங்கள் பாவங்கள் போக்கிட அருள் தருவாய் ஜெய ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா ஜெய ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா ஜகத்தினில் நானும் ஜெயித்திடவே அகத்தினில் எனக்கு திறத்தருவாய் ஜகத்தினில் நானும் ஜெயித்திடவே அகத்தினில் எனக்கு திறத்தருவாய் செம்பருத்தி பூவே என்ன தவம் நீ புரிந்த என்னவரம் நீயும் பெற்றாய் செம்பருத்தி பூவே என்ன தவம் நீ புரிந்தாய் செம்பருத்தி பூவே என்னவரம் நீயும் பெற்றாய் செம்பருத்தி பூவே என்னவரம் நீயும் பெற்றாய் செம்பருத்தி பூவே காற்றடித்து ஊதிரும் முன்னே காலம் கைகள் தீண்டும் முன்னே காற்றடித்து ஊதிரும் முன்னே காலம் கைகள் தீண்டும் முன்னே மொட்டவிடும் நேரத்திலே முக்தி பாதை தேடிக் கொண்டார் கட்டழகு கலையும் முன்னே காளி பாதம் சேர்ந்து விட்டாய் மொட்ட விழும் நேரத்திலே முக்தி பாதை தேடிக் கொண்டாய் கட்டழகு கலையும் முன்னே காளி பாதம் சேர்ந்து விட்டாய் இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதற்கான விளக்கம் குருதேவர் எதற்காக இந்த உதாரணத்தை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க மகாலட்சுமிக்கா. சொல்றாங்க அந்த குழந்தை விளையாண்டு வரைக்கும் தாய் தன்னுடைய வேலையை குழந்தை அழுதுன்னா சொல்றாங்க. அது மாதிரி நம்மளும் இந்த உலக பொருளை வச்சு விளையாட்டுக்கிட்டு தான் இருப்பான். எப்போ இதெல்லாம் வேண்டாம் நீ மட்டும் வேணும் கேட்டு ஓடலாம் அழு போட்டு தாய் ஓடி வேணும் நம்மளை அழைச்சிருக்கோம். குருராஜ் வந்து சரியா சொல்லிட்டாங்க. இன்னும் நல்ல ஒரு விளக்கம் என்னன்னா, உலக பற்றுக்கள் யாவும் தீர்ந்து போனால் ஒழிய இறைவனுக்காக ஏங்கும் ஏக்கம் உண்டாவதில்லை.
பெண் பொன் இவைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அன்னை காளியை பற்றிய எண்ணம் சிறிதும் தோன்றுவதில்லை. ஆனால் அந்த குழந்தை மிக தீவிரமாக விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கிறது. எப்போது தாயை நினைத்து விளையாட்டு ஜாமான்களை ஒதுக்கிவிட்டு தாயே அம்மா என்று கதறுகிறதோ அப்போது அந்த தாய் உணவு சமைத்து கொண்டு இருந்தாலும் அதை அப்படியே கீழே இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து குழந்தையை வாரி அணைத்துக் கொள்வாள். அது போன்ற மன ஏக்கம் இறைவனுக்காக வேண்டும் அப்படிங்கிறதா குருமராஜ் சொல்ல வர்ற இதுதான். நம்ம எல்லோரும் குரு பூர்ணிமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா ஆமா. பக்தர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் சேர்ந்து இறைவனின் சத்குருவின் அவர்களின் பெருமைகளை பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, பக்தர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றா கூடி சத்குரு அவர்களின் பெருமைகளை பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சில வருடங்களாக தான் இந்த மடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். அதனால குரு பூர்ணிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட ரொம்ப ஆவலா இருக்கேன். குரு பூர்ணிமாவின் பெருமைகளை பற்றி பேசுவோமா? ஓ பேசலாமே. குரு பூர்ணிமா சிறப்பு என்பது அவர் பகவான் வியாசர் பிறந்த நாளே குரு பூர்ணிமாவாக கொண்டாடுவார்கள் எல்லோரும். ஆனால் நாம் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பக்தர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணரே குரு ஆவார். நாம் குருவாம் ஸ்ரீராமகிருஷ்ணரை குரு பூர்ணிமா தினத்தில் புகழ்ந்து போற்றி அவரை நாம் எல்லோரும் சேர்ந்து பேசுவது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவாமிஜி கூறுகிறார், எங்களை விளையாட்டு போல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலையும் அழைத்து சென்றார். எங்கள் விளையாடுவதிலும் புகழ்ந்து பேசுவதிலும் எங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து அவர் எங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக விதையை ஊன்றி கவனித்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்தினார் என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி வரும்போது சில நேரம் ஊக்குவிப்பார், சில நேரம் நாங்கள் செய்யும் தவறுகளையும் எடுத்து சொல்லுவார். எங்களை ஆன்மீகத்திற்கு தயாராக்கி வைத்திருந்தார் குருமராஜ் என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் வாழ்க்கையை அவர் பண்படுத்தினார். இரண்டாவது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்து ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு சொன்னது என்னவென்றால், நமக்குள் இறைவன் இருக்கிறார், நாம் இந்த பிறவியிலேயே இறைவனை அடைய வேண்டும் அப்படி என்று கூறி இறைவனை அனைவரும் காண வாழ்த்துக்கள், எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், அவரை உணர வாழ்த்துக்கள் என்று குருமராஜ் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பிறவியிலே அடையுங்கள் என்று அறிவுறுத்தியும் இருக்கிறார். இதனால் சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணரை அவதார வரிஷ்டர் என்று போற்றினார். ஏன் என்றால் எல்லா அவதாரங்களில் எல்லாம் தலை சிறந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதனால் அவரை ஸ்ரீராமகிருஷ்ணரை அவதார புருஷர் என்று புகழாரம் சூட்டினார் சுவாமிஜி. ஆமா ஆமா, சுவாமிஜியை உலக துறவாக ஏற்று பல ஆன்மீக வாழ்வில் முன்னேறார்கள், பல சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு தெரியுமா? ஆமா ஆமா, சுவாமிஜி நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி குருவா ஏத்துக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சவங்க எண்ணிக்கையில் அடங்காது. நீங்க இதை சொல்லும் போது எனக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தரும் சுவாமி கல்யாணானந்தரும் தான் நினைவுக்கு வர்றாங்க. தென்னகத்தை பற்றி சிறிதும் அறிந்திராத சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சுவாமிஜியின் கட்டளையை அப்படியே ஏற்று எவ்வித மறுப்பும் இன்றி தமிழ்நாட்டிற்கு குருதேவரின் பெருமைகளை நிலைநாட்டி பல மடங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். சுவாமி கல்யாணானந்தரும் சுவாமிஜியின் அடிபணிந்து அவர் கூறிய ஃபர்கட் பெங்கால், அதாவது வங்காளத்தை மறந்துவிடு என்பதை வாழ்வின் இறுதி வரை கடைபிடித்து ஜீவ சேவையே சிவ சேவை என்பதை அடித்தளமாக கொண்டு மருத்துவ சேவையை ஆரம்பித்தார். அம்மா, குடும்பத்தில் எவ்வளவோ வேலைகள் பிரச்சனையுமா, என்னால ஜபத்தியானம் சரியாவே செய்ய முடியலம்மா, ரொம்ப வருத்தமா இருக்குமா. வருத்தப்படாத மகளே, முடிஞ்சளவு ஜபம் செய்வா. உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நான் பொறுப்பு. என்னுடைய ஆசைகள் எப்போதும் உனக்கு உண்டு மகளே. சரிம்மா. அம்மா, உங்களுடைய அபய வாக்கு எனக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்குதுமா. அம்மா, நான் ஒரு பரம ஏழம்மா, என்னால டெய்லி வர முடியலம்மா. நான் ரொம்ப கஷ்டத்துலயே இருக்கேன், என்னால எதுவுமே வாங்கிட்டு வர முடியலம்மா. ஆனா வரணும்னு ஆசையா இருக்குமா, ஆனா எனக்கு வரவே முடியலம்மா.
இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ஏழை பணக்காரன்னு இது தேவையில்லை. உனக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ வா மகளே. கண்டிப்பா வரேன். வரும்போது ஒரு சிறு நெல்லிக்கனி மட்டும் வாங்கி வா, அது போதும் மகளே. சரிம்மா. அம்மா, நான் கூட்டு குடும்பத்துல இருக்கேன்மா. எப்ப பார்த்தாலும் யாருடைய குற்றத்தையாவது பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமா. அப்படி பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா, ரொம்ப கஷ்டமாவும் இருக்குமா. அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்கும் மகளே. ஆனா உனக்கு மன அமைதி வேணாம். சில குற்றத்தை பார்க்காதே, அதுக்கு பதில் உன் குற்றத்தை பார். உலகம் முழுவதும் சொந்தமாக்கிக் கொள். சரியம்மா, இன்னைக்குல இருந்து என்னுடைய குற்றத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றேம்மா. சரிம்மா. அம்மா, நான் தினமும் ஜெபம் பண்றேம்மா. அப்படி இருக்கும் என் மனசுல பழக்கிய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குமா. அது வராம தடுத்துருக்கு. நான் என்னமா செய்யணும்? மனதின் இயல்பை கீழ் நோக்கி செல்வதுதான். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாதுக்களின் சசங்களில் அமுதமொழி படிச்சுவான் மகளே. புனித நூலை படிச்ச மனம் தன்னை போல வேந்து மகளே. நல்லவர்களின் தொடர்பு அப்படின்னா என்னம்மா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இந்த சாதுக்கள் சசங்கம் தொடர்பு எந்நேரமும் இருக்கு. எப்போனாலும் கலந்துக்க மகளே. ஒரு மன அமைதி கண்டிப்பா உண்டாகும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு மகளே. நீங்க சொல்ற மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்கிட்டு மனசை தூய்மைப்படுத்த முயற்சி பண்றேம்மா. சரி. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு வேணுமா? சரி மகளே. அம்மா, நான் தினசரி வீடு குற்றத்தெல்லாம் உங்களை நினைச்சுக்கிடுவேம்மா. உங்களுக்கு மட்டும் எப்படிம்மா ஒரு சாதாரண விளக்குமாறு, அதுக்கு எப்படிம்மா உங்களால் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடிஞ்சது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. என்ன ஆச்சரியப்படுறதுக்கு மகளே? நம் வீட்டில் விளக்கமாக ஒரு அங்கம் தான் குழப்பமோ. அதுக்கு பெரியவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அவளுக்கு மரியாதையும் முக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் மகளே. அம்மா, உங்களால இன்னைக்கு ஒரு அற்ப பொருளுக்கும் அதற்குரிய மரியாதை நான் கொடுக்க வேண்டும் என்றதை தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அம்மா, இந்த மடத்துக்கு வந்துட்டு போனாலே எனக்கு வீட்டில் ஒரே திட்டுதாம்மா கிடைக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறோமா, வீட்டுக்கு லேட்டாக போகிறேனாம்மா, ஒரே திட்டுதாம்மா. ஆனாலும் உங்களை பார்த்த சந்தோஷத்துலையும் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தாலையும் என்ன திட்டினாலும் நான் சகிச்சுக்கிறேம்மா. ஆனாலும் சகிச்சுக்கிட்டாலும் ஒரு நேரம் எதிர்த்து பேசிடுறேம்மா. அப்புறம் மனம் வேதனைப்படுதுமா. உங்களை மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்க முடியலம்மா என்னால். மகளே, குருதேவன் திருவுறார் எல்லாம் சரியாய்விடும். வீட்டில் உள்ளவர்களே அனைத்தையும் சலித்துக்கொள். எதிர்த்து பேசாத மகளே. பொறுத்துதான் ஆக வேண்டும். குருதேவரின் திருவருள் இப்போ உனக்கு ஆசி உண்டு. நம் குருதேவர் உனக்குள்ளே இருக்கார். உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம் மகளே. சரிம்மா, என்னுடைய எனக்கு நீங்க இருக்க கவலையே பட மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போது உண்டு மகளே. சரிம்மா. அம்மா, எனக்கு எவ்வளவுதான் உடம்புக்கு முடியலைனாலும் சத்சங்கம் இல்லாம என்னால இருக்க முடியாதும்மா. நான் கண்டிப்பா சத்சங்கத்துல கலந்துக்கிடுவேம்மா. உங்க ஆசீர்வாதம் எப்பயும் வேணுமா? மகளே, குருதேவர் உங்களை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்ல ஆரோக்கியம் கொடுப்பார். சத்சங்கத்துல மட்டும் கலந்து கொள் மகளே. உன்னுடைய துஷ்ட பிள்ளை கஷ்டமரும் வேதனில், உன்னுடைய துஷ்ட பிள்ளை கஷ்டமரும் வேதனில், யாரிடம் செய்வேனம்மா, யாரிடம் செய்வேனம்மா, எதன் கதி நீயே அம்மா. யாரிடம் செய்வேனம்மா, யாரிடம் செய்வேனம்மா, எதன் கதி நீயே அம்மா. உன்னுடைய துஷ்ட பிள்ளை கஷ்டமொரும் வேளைதனில், உன்னுடைய துஷ்ட பிள்ளை கஷ்டமொரும் வேளைதனில், யாரிடம் செல்வேனம்மா, யாரிடம் செல்வேனம்மா, எந்தன் கதி நீயே அம்மா, எந்தன் கதி நீயே அம்மா. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மா நம்ம கூட இருக்கும் போதுல நமக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை? என் தாய்க்கல்லவோ என் கவலை. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மாவோட திருக்கரங்களை பற்றி கொண்டு திரு பாதங்களை சரணடைந்து அம்மாவோட குழந்தையா ஆனந்தமாக வாழ்வோம். ஜெய் ஸ்ரீ குரு மகராஜி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சுய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகராஜி கி ஜெய். ராமானுஜர் அவங்க சீடர்கள் எல்லாருமே வரவேற்று உபசரித்து உட்கார வைக்கிறாங்களாம். அப்போ விருந்து சமைக்கணும் இல்லையா, உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சமையலுக்குரிய எந்த ஒரு ஜாமானுமே வீட்டில் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ராமானுஜரோட வரதாச்சாரியாரோட மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்காரர்
வரலாற்றுக்கு வந்து அவங்க மேல ஒரு விருப்பமா. அப்ப இவங்க என்ன பண்றாங்களா, அந்த கடைக்கே போய் தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு நான் சாயங்காலம் வர்றேன் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களாம். வந்து எல்லாம் சமையல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்களாம். வெளியே போன வரதாச்சாரியார் அவர் வீட்டுக்கு வர்றாராம். வந்தோடனே அவருக்கு அவரோட குருவை பார்த்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமா குருவை வரவேற்று ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு உள்ள வர்றாங்களாம். வந்தா சமையலுக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்களாம். இங்க எல்லாம் விருந்து ரெடி ஆகி இருக்கான். அதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா. மனைவிட்ட கேட்குறாங்களா, இதெல்லாம் நீ எப்படி ரெடி பண்ண, என்ன பண்ண அப்படின்னு கேட்டோடனே அவங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே தன்னோட கணவர்கிட்ட வந்து சொல்றாங்களாம். அப்ப வரதாச்சாரியார் சொல்றாங்களாம், உயிரை விட மேலானது மானம். ஆனா நீ வந்து குரு சேவைக்காக அதையே தியாகம் பண்ணியிருக்க, நீ வந்து தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். அப்புறம் 2 பேரும் வந்து ராமானுஜருக்கு எல்லாம் பரிமாறி எல்லாம் முடிச்சுட்டு ராமானுஜர் வந்து கிளம்புறாங்களாம். கிளம்பும் போது வரதாச்சாரியார் வந்து என்ன நடந்ததோ அதை எல்லாத்தையுமே அப்படியே தன்னோட குருட்ட வந்து சொல்றாங்களாம். அப்ப ராமானுஜர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதை தீர்த்தமா அவரு வரதாச்சாரியாரோட கையில கொடுத்து, இதை நீ அப்படியே கொண்டு போய் அந்த கடைக்காரங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களாம். இவங்க கணவனும் மனைவியும் அதை வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுக்குறாங்களாம். கொடுத்து அதை அவர் குடிக்கிறாரா, குடிச்ச உடனே அவருக்கு அப்படி ஒரு மனமாற்றமா. உடனே இவங்க 2 பேரோட காலில் உளுந்து வணங்கி, நீங்க என்னோட தாய் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். இவை அதாவது இப்படிப்பட்ட ஒரு மகான், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சீடர், இந்த குரு பூர்ணிமா நன்னாள்ல நம்ம அவங்கள பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி விவேகானந்தரோட சீடர் சுவாமி பிரஜானந்தர். அவரு தன்னோட குருவான சுவாமிஜியின் மீதுள்ள குரு பக்தியினால சுவாமிஜிக்கு எப்படி சேவை செஞ்சாங்கன்னா, தூங்காமலே இருந்து அப்படி ஒரு சேவை செஞ்சிருக்காங்க. அப்படி சேவை செஞ்ச சுவாமி பிரஜானந்தரோட அர்ப்பணிப்பு மிக்க மிக துல்லியமான அந்த சேவையை பார்த்த சுவாமிஜி மிகுந்த மனமகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சுவாமிஜிக்கு பகல்ல உணவு தயாரிப்பது, துணி துவைப்பது, பூக்கா தயாரிச்சு கொடுப்பது போன்ற எல்லா பணியிலையும் மும்முரமா இருந்ததுனால சுவாமி பிரஜானந்தருக்கு ஓய்வெடுக்க கூட சிறிது நேரம் கிடைக்கல. இருந்தாலும் இரவிலும் சுவாமிஜிக்கு கால் அமைக்கி விடுறது, குடிக்க தண்ணி வச்சு கொடுப்போமா, விசிறி வீசுறது, இந்த மாதிரி நினைச்சு தூங்காமலே விழிப்புடனேயே இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சோர்வாகவே இல்லை. தன்னோட குருவுக்கு சேவை செஞ்சதுனால அவங்க எப்பவும் பேரின்ப நிலையில இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்ச சுவாமி துரியானந்தர் ஒரு நாள் சுவாமி பிரஜானந்தர்கிட்ட, தம்பி நீ தூங்குவதே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரஜானந்தர், இல்லை இல்லை சுவாமி, நான் தூங்குவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, தூங்குவதே இல்லையா அப்படின்னு ஆச்சரியம் அடைந்த சுவாமி துரியானந்தர் மீண்டும், தூங்காதனால உனக்கு சோகமாகவே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுவாமி பிரஜானந்தர் மகிழ்ச்சியோட, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல நாள் தொடர்ந்து தூங்காமலே இருந்து தன்னோட குருவான சுவாமிஜிக்கு சேவை செஞ்சதுனால அவங்க எப்பவும் மன நிறைவோட பேரின்ப நிலையில இருந்திருக்காங்க. அது மாதிரி நமக்கும் குரு பக்தி வேணும்னு அது மாதிரி நமக்கெல்லாம் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி குரு பக்தி வேணும்னு நம்மளும் மேலும் மேலும் இந்த குரு பூர்ணிமா நன்னாள்ல பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி. வேதாந்த சிங்கம் நமது விவேகானந்தர் சிகோகாவில் ஆற்றிய சொற்பொழிவுகளை கேட்டு அயல்நாட்டு பெண்மணியான மார்கரெட் நோபல் என்பவர் இந்தியாவுக்கும் வந்தாங்க. அவங்க சுவாமியின் சிஷ்யையானாங்க. சுவாமிஜி அவங்களுக்கு நிவேதிதான் பேர் சூட்டினாங்க. நிவேதிதானா அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பேரு. அந்த அம்மா நம்ம நாட்டு விடுதலைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவும் நமது அறியாமை போக்குவதற்காகவும் தன் உடல் பொருள் ஆகிய அத்தனையும் அர்ப்பணிச்சாங்க. இதை கேள்வியுற்றார் நமது எட்டயாபுரத்து கவிஞர் பாரதி அவர்களை சந்திக்க பெரிதும் விரும்பினார். கல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் நிவேதிதா பேசுவதாக இருந்தது. பாரதியும் அங்கு சென்றிருந்தார். நிவேதிதையின் வீராவேச பேச்சுக்களை கேட்டு வியந்து நின்றார் பாரதி. கூட்டம் முடிந்தவுடன் இருவரும் வெளியே வந்தார்கள். நிவேதிதா அவருக்கு கேள்வி கேட்கிறார், மகனே உனக்கு திருமணமாகிவிட்டதா? ஆம் தேவி, எனக்கு திருமணமாகிவிட்டது. அப்படியானால் ஏன் மனைவி இந்த கூட்டத்துக்கு அழைத்து வரவில்லை? தேவி, என் மனைவிக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. நாங்கள் பெண்களை வெளியே எடுத்து வரும் பழக்கமே இல்லை. அப்படியா? தவறு, இது மிக பெரும் தவறு பாரதி. பெண்களை அடிமையாக்கி புட்டிருப்பது சரியல்ல. அவர்கள் ஆண்களுக்கு மிக சமானமாக எல்லா காரியங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதோ பார், அங்கே பார், அந்த காட்சியை பார் என்று பாரதி
அன்று நிவேதிதா ஒரு திசையை சுட்டி காட்டுகிறார். பாரதி இங்கே பார்த்து திரும்பியா திகிலால் உறைந்து போகிறார். அங்கே பாரதாய் கைகளால் விழுந்து கட்டப்பட்டு பரிதாபம் இருந்தில் கற்பனை பார்க்கிறார். நிவேதிதா, பார்த்தாயா பாரதி, பாரதாயின் நிலைமையை பார்த்தாயா? உன்னுடைய கவி திறமையை, தேச பக்தியை, தெய்வ பக்தியும் அவனுக்கே உரிமையாக்கு. அந்த கணமே பாரதியார் நிவேதியை குருவாக ஏற்று மேலும் மேலும் தேசபக்தி பாடல்களை பாடி பாடி குவித்தார். அவருடைய புகழ் மேலும் மேலும் பரவியது. நிவேதிதாவுக்கு ஒரு பாடலை பொழிந்து விட்டார். திருவயது தன் தாயை இழந்த பாரதி அன்னையாகவும் குருவாகவும் போற்றி எழுந்தார். பாரதி நிவேதிதாவின் புகழும் கவிஞர் பாரதியின் புகழும் நீடோடி வாழ்க வாழ்க பாரதம். ஜெயராமகிருஷ்ணா, சங்கரர் பத்தி தான் இப்ப நான் கொஞ்சம் சின்ன சம்பவம் சொல்றேன். இப்ப சங்கரர் ஜெகத்குருவா இருந்திருக்காங்க, பிரம்ம ரிஷி, அத்வைத ஞானியா இருந்திருக்காங்க. இந்தியா பூரா அவங்களுடைய புகழ் நிறைய பரவி இருந்திருக்கு. நிறைய அவங்கள்ட்ட தீட்சை வாங்கி அவங்களோட புகழ் நிறைய பரவி இருந்ததுனால காபாலியர் கூட்டம் சொல்லி ஒரு கூட்டம் இருந்து அவங்களுக்கு அவங்க மேல பொறாம இருந்த உடனே அவங்க தலைவர் இவரை பார்க்க வர்றாங்க. சங்கரர் பார்க்க வராங்க. 2 பேரும் சந்திக்கும் போது சங்கரரை பார்த்தோன்னே அந்த தலைவர் பார்க்கிறாரு. அவர் பார்த்தோன்னே அப்படி ஒரு அதிசயமா இருக்கு. ஏன்னா அவர் பார்த்து அப்படி ஒரு தேஜஸா இருக்காரு. அவர் கூட பேசும்போது மகானா தெரிகிறாரு. அப்புறம் அவரோட உடம்புல ஒரு சிறு துளி கூட எந்த அந்த குறைபாடு இல்லாம இருக்கா. அப்ப நம்ம காளிக்கு பலி கொடுத்தா பெரிய நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் உங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் உடனே சரி நான் சம்மதிக்கிறேன், என்னால உலக மக்கள் லாபம் அடைகிறாங்க, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன், வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் அன்னைக்கு நைட்டே வாரேங்கிறாங்க. அவங்களும் போயிடுறாங்க, இவங்களும் போயிடுறாங்க. நைட்டு அன்னைக்கு நைட்டு இதுல மடத்துல இருக்கும்போது அவங்க ஸ்ரீடஸ் சனாந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப குரு பக்தி ஜாஸ்தி. அதனால அவர் தன்னுடைய குருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் அவருக்கு மனசுல படுத்து உடனே ரொம்ப அவருடைய இஷ்ட தெய்வம் நரசிம்மர் அவர்கிட்ட ப்ரே பண்றாரு, எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தது உடனே ஒரு பொறுப்பு கட்டாயம் நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. நடுராத்திரி சங்கரர் அங்க இதுக்கு போறாரு. பலி கோயில் பின்னாலே போய் பார்த்தேன். அங்க பலிபீடத்துல ரெடியா இருக்க பார்த்தோம். உடனே இவர் தன்னுடைய இஷ்ட தெய்வம் நரசிம்மத்தை எப்பா இப்ப பலி கொடுக்க போறாங்க, என்னால இதை தடுக்க முடியாது, நீதான் தடுக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்ணி அழுத உடனே நரசிம்மர் அவர் உடம்புல ஆவாகனம் ஆகி எப்படி அந்த கால நரசிம்மர் இறங்கி இது பண்ணி வகுந்தார், தன்னுடைய மகத்தாரே கீறி வகுந்தாரு. அது மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திட்டு உடனே தன்னுடைய குரு குடி போட்டாரு. எப்பயுமே குரு சீடனை காப்பாற்ற வரும். இந்த கதையில சீடர் குருவை பார்த்திருக்காங்க. இந்த பல குரு சீடர் கதையை காலையில இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு குரு பூர்ணிமா நன்னாள், குரு அருள் கொட்டி கிடக்கு. நம்ம எல்லாரும் அந்த பெற்று ஆன்மீக வரைக்கும் முன்னேறுவோம். ஜெயராமகிருஷ்ணா, முதல் கேள்வி ஈஸ்வர கோடிகள்னா யாரு? இது கேள்வி இல்லை இப்படிக்கு. ஃபர்ஸ்ட் ஈஸ்வர கோடிகள்னா அவதார புருஷர்களை, அதாவது அவங்களோட அம்சங்களை தான் ஈஸ்வர கோடிகள்னு குருமராஜ் சொல்றாங்க. எப்பெல்லாம் அவதார புருஷர்கள் பூமியில் அவதரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்களும் கூடவே வருவாங்க, அவங்களோட இறைப்பணியை செய்வாங்க. இப்ப கேள்வி, குருமராஜ் யாரெல்லாம் ஈஸ்வர கோடிகள்னு குறிப்பிடுறாங்க சொல்லுங்க. பூர்ணச்சந்திரன் சொல்றாங்க. அதான் சுவாமிஜி சொல்றாங்க. நிரஞ்சனானந்தர், யோகானந்தர், அப்புறம் பிரம்மானந்தர், யோகானந்தர், நிரஞ்சனானந்தர், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், சுவாமி பிரேமானந்தர், சுவாமி சாரதானந்தர். 6 பேரும் சுவாமி விவேகானந்தர், சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி யோகானந்தர், சுவாமி நிரஞ்சனானந்தர், சுவாமி பிரேமானந்தர், பூர்ணச்சந்திரன். 6 பேர் தான். ஹரி ஹரி நாராயணா
நம ஓம் ஹரி ஹரி நாராயணாய நம ஓம் ஹரி ஹரி நாராயணாய நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீராம கிருஷ்ணாய 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 நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீராமச்சந்திராய 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 நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீ வாசுதேவாய நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீ வாசுதேவாய நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீ வாசுதேவாய நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீ சம்புகுமாராய நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீ சம்புகுமாராய நம ஓம் ஹரி ஹரி ஸ்ரீ சம்புகுமாராய நம ஓம் ஹரி ஹரி நாராயணாய நம ஓம் ஒரு மோன ஆக்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ நம்ம குருமராஜ் சொன்ன ஓமைகள் உதாரணங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணி முடிச்ச உடனே நீங்க அவங்களுடைய இந்த சம்பவத்தை பார்த்துட்டு கேள்வி கேட்கும் போது மட்டும் பதில் சொல்லுங்க. பக்தர்கள் எல்லாரும் இந்த மாம நாடகத்தை பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு 2 கொஸ்டின் கேட்ட பிறகு ஆனா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும். இந்த கதையை என்ன கதை, சொன்னவர் யாரு, அந்த கதையின் மூலம் அவர் வலியுறுத்தி கூறும் கருத்து என்ன. 2 கொஸ்டின் 2 பேர் சொல்லணும். அந்த கதையோட பேர் முக்குணங்களுடைய கதை. சரி, சொன்னவர்
அப்போ அதுக்கு இந்த இது போதும். கூறியவர் யார்? ஓகே. அதன் மூலம் இந்த கதையின் மூலம் குருமராஜ் வலியுறுத்தி கூறும் கருத்து என்ன? சத்துவ குணத்தை தாண்டினா என்ன? சத்துவ குணத்தை தாண்டி எப்படி? நமக்கு மகாராஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா ஞாபகம் பாருங்க. சரி, நானே சொல்றேன், டைம் வேஸ்ட் போய்கிட்டு இருக்கோம். அதாவது சத்துவ குணம் அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கையின் கடைசி படி. அடுத்து மாடிதான் இறைவனுக்கு பெயரும். சத்துவ குணம் அதோ இருக்கும் வீடுன்னு சொல்லி காட்டுது. அந்த வீடுங்கிறது நம்ம வீடு பேரு மோட்சம் முக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இது. அப்ப அதை எப்படி அடையிறது அப்படின்னா மகாராஜ் பகவத்கீதை கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருமைகளை கடந்த நிலை, மாயிலிருந்து வர்ற அந்த முக்குணம், அதை கடக்கிறோம். அடுத்து இருமையை கடக்கிறோம். நம்ம குருமராஜ் ஒரு அத்வைதின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்ப பாக்குறதெல்லாம் இறைவன் அப்படிங்கிற அந்த அத்வைத நிலையை நம்ம அடையணும். அதுதான் குருமராஜ் நமக்கு சொல்றாங்க. இறைவனை அடைவதே மனித பிறவியின் லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த நிலையை நம்ம அடையணும். இறைவனா எல்லாரையும் பார்க்கணும். அதுதான் குருமராஜ் வலியுறுத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கருத்து சொல்றோம். அடுத்து வருவது ஒரு 3 ஆக்ட். அதுமே பார்த்துட்டு அவங்க ஆக்ட் பண்ணி முடிச்ச உடனே நீங்க சொல்லுங்க கருத்து. சம்பவத்தை பார்த்தீங்க. நம்மளுக்கு குருமராஜ் இந்த சம்பவத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பின்னாடி காக்கா கூட்டம் பறக்குது இல்ல, அதெல்லாம் என்ன பண்ண சொந்த வந்தாங்க. சொந்த பண்ணல, கோபம் ஆசை கீழே போட்ட உடனே அது எப்படி அந்த பருந்து நிம்மதியா இருக்கும். ஆனா அந்த பருந்து நம்மளுக்கும் அப்படி ஒரு குரு, நல்ல குரு கிடைச்சிருக்காங்க. அந்த பருந்து ஆசையா கீழே போடல, அந்த குருமராஜ் கருணையோட அதை விரட்டி எப்படியா கீழே போட வச்சுட்டாங்க. நம்மளும் முயற்சி பண்ணோம்னா சரி. அடுத்து அந்த பருத்திட்ட ஒருத்தவங்க பாடம் படிச்சு அவங்கள குருவாவே ஏத்துக்கிட்டாங்க. அவங்க பேரு என்ன பேரு? அவதூறு. உண்டான வழக்கத்தை சொல்லுங்க. அது சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. நங்கூரத்தை எடுக்காம போனா எப்படி படகு ஓட்ட முடியாதோ அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ள இருக்கிற உலக பற்றுகளை விடாம ஜபம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியாது. புதன்கிழமை சகோதரிகளுக்கு ரொம்பவும் நன்றி. गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. வணக்கம். இன்றைய குரு பூர்ணிமா நன்னாளை நாம் பக்தர் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குருவோட அருளை வேண்டி பெற அவர்களின் மகத்துவத்தையும் பெருமையையும் குருவின் பெருமை பற்றி தெரிந்து கொண்டு குருவிடம் நாம் நம்மை சமர்ப்பிப்போம். குருவின் பெருமை பற்றி கதா காலட்சேபம் செய்ய உங்கள் முன் வந்துள்ளோம். வாய்ப்பளித்த திருமூவருக்கும் நம் மகாராஜ் அவர்களுக்கும்
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் வசனங்களின் இடையே வரும் பாடலுக்குரிய ராகம் மகாராஜ் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் பஜனாஞ்சலியிலிருந்து எடுக்கப்பட்டவை. முதல் நிகழ்ச்சியாக குரு நினைத்தால் முடவனையும் மலையேற வைக்க முடியும் என்பதை போல படிப்பறிவில்லாத ஒருவரை ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருள் ஒன்றினாலேயே உன்னத ஞானம் பெற்ற லாட்டு மகாராஜ் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். நம் ஸ்ரீராமகிருஷ்ணர் நிகழ்த்திய மாபெரும் அற்புதம் லாட்டு மகாராஜ்னு சொல்லுவாங்க. லாட்டு மகாராஜ் குருதேவர் சொல்றத எழுத்து புசகமா அப்படியே கடைபிடிப்பாங்களாம் லாட்டு மகாராஜ். ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்தில் ஒரு நாள் மாலையில் லாட்டு மகாராஜ் உறங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த குரு மகாராஜ், இப்படி உறங்கிக்கிட்டு இருக்கியே, இப்படி உறங்கிட்டு இருந்தா எப்போது தியானம் செய்வாய், எப்போது தியானம் செய்வாய், இரவு எப்போது வந்து போனன்னு கூட தெரியாத அளவுக்கு தியானம் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி சந்தியா வேளையில உறங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்றாங்க. அதை கேட்டது லாட்டு மகாராஜ் குருதேவர் சொன்னதை எப்படி அவங்க கடைபிடிச்சாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. குருதேவர் என்னிடம் கோபப்பட்டதால் நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேனே. அவரது தொடர்பு கிடைத்த பிறகும் எனது நேரத்தை வீணாக்கி விட்டேனே என்று மனம் வருந்தினேன். அதுக்கு பிறகு என் முகத்துல தண்ணியை வாரி அடிச்சுக்கிட்டு எழுந்து சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிச்சேன். சிறிது நேரத்தில் குருதேவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டேன். உறக்கம் வந்தபோது எந்திரிச்சு நடப்பேன். பகலும் அன்று இரவும் மறுநாளும் போராடினேன். போராட்டம்னா அப்படி ஒரு போராட்டம். பகல் பொழுது என் கண்கள் சொருகும். அன்று பகலும் மறுநாளும் பகலும் இரவும் போராட்டம் தொடர்ந்தது. கடைசியில் ஒரு வழியா முழுவதும் கட்டுப்படுத்தி விட்டேன்னு லாட்டு மகாராஜ் சொல்றாங்க. குரு சொன்ன வார்த்தையை சிறமேற்கொண்டு கடைபிடித்து குருவின் நெருங்கிய சீடரானார் லாட்டு மகாராஜ். அடுத்ததாக குருவின் வார்த்தையில் நம்பிக்கையுடன் செயலில் இறங்கினால் இறைவனே துணை புரிவார் என்பதை இந்நிகழ்ச்சி மூலம் அறியலாம். சத்குரு ஒருத்தர் சீடர் அவர்கிட்ட நீ ஒரு கோடி சுயம்புலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும், இத வாழ்நாள் முழுசும் செய்யணுங்கிறாரு. அதுக்கு சீடரோ என்னால எப்படி முடியும்? சத்குரு சீடர் கிட்ட ஸ்ரீ ராமபிரான் 1 கோடி சுயம்புலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜையும் பண்ணாரு. அவர் குரு வசிஷ்டர் சொன்னபடியே செஞ்சாரு. இந்த வழிபாட்டுக்கு பிறகு அவருக்கு அதர்மத்தை அழிக்கிற சக்தி வல்லமை எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் ராவண வதமும் நடந்துச்சான். இதுக்கு சீடரோ சுயம்புலிங்கம் என்றாலே பூமியிலிருந்து தானாக தோன்றுபவை அரிதானவை. அப்படி இருக்க என்னால் எப்படி முடியும்? அப்படி இருக்க என்னால் எப்படி முடியும் அப்படின்னு மறுப்பு சொல்றாங்க. சத்குருவோ சீடர்கிட்ட நல்ல காரியத்தை செய்து பார்க்காமல் என்னால் முடியாதென்று சொல்லாதே. உனக்கு இறைவனிடம் உள்ள அன்பினால் எதையும் சாதிக்க முடியும் அன்றோ? இது மட்டும் இல்ல, நீ செய்யற தர்மத்தோட பலனையும் எல்லாத்துக்கும் நன்மை செய்யறியே அந்த பலனையும் சுயநலமே இல்லாம இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்றாரு. சரின்னு சீடரும் குரு வார்த்தையில நம்பிக்கை வச்சு பூஜை பண்றாரு. பூஜை செஞ்ச பலனையெல்லாம் அங்க இருக்கிற மரம் செடி கொடி தாவரங்கள் எல்லாத்தையும் இறைவனா பார்த்து சுயநலமே இல்லாம சமர்ப்பணமும் பண்ணிடுறாங்க. இதனால அங்க இருக்கிற அந்த தாவரங்களை எல்லாம் படைக்கிற தெய்வமான சாகம்பரி தேவி அவங்களுக்கு கருணையோட காட்சி கொடுத்து அருள் புரியுறாங்க. அதோட சிவலிங்க வடிவமே உருவான ஒரு நாகலிங்க மலரையும் படைச்சி அங்க அப்பதான் தோன்றிய சுயம்புலிங்கத்துக்கு அதை படைச்சி அலங்காரமும் பண்ணி அந்த நாகலிங்க மலரையே சீடருக்கு பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க. சீடருக்கோ தாங்க முடியாத மகிழ்ச்சி. உடனே அவரு அந்த ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் நிறைய நாகலிங்க மலரையும் பூச்செடிகளையும் வளர்த்து கோடிக்கணக்கான மலர்களால நல்ல ஆயுசு முழுதும் பூஜை பண்றாங்க. இதுல என்னன்னா என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொன்ன சீடரோட மனத்தடைய குரு கருணையோட நீக்கி அருள் புரியுறாங்க. குருவோட வார்த்தையில நம்பிக்கையோட செயல்ல இறங்கும் போது கிடைக்கிறதெல்லாம் வெற்றி மட்டும்தான். ஜெய்மா.
அடுத்ததாக தோன்றா துணையாம் குருவை பற்றி கொண்டால் அவர் நமக்கு ஊன்றுகோலாக இருப்பார் என்பதை இதில் பார்ப்போம். அன்னை சாரதா தேவியார் ஜெயராம்படியில இருந்தப்ப கல்கத்தாவிலிருந்து பக்தர்கள் வந்தாங்க. அன்னையார் சுவாமி மகாதேவந்தரை அனுப்பி காய்கள் மற்றும் பொருட்களை வாங்கி வரும்படி சொன்னாங்க. சுவாமிகள் வாங்கிய பொருட்களின் இடையோ அதிக கனம் கும்மிருட்டு மழை தூறல் வழுக்கும் பூமி பாம்பு என்று பிரச்சனையால் திணறுகிறார் சுவாமிகள். ஆனா புலம்பவில்லை. அம்மாவிடம் பிரார்த்தனை செய்தார். திடீரென்று சுமையின் பாரம் தெரியவில்லை. அங்கே ஜெயராம்பரியில் சாரதாமாவோ இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக தள்ளாடிபடி நடந்து கொண்டிருந்தாங்க. நாம் அன்னையாரை சரணடைந்து நம்மை ஒப்படைக்கும் போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் நமக்கு வரும் பிரச்சனைகளில் நாம் பாதிப்படையாமல் இருக்கலாம். அடுத்ததாக தாயா எங்களுக்கு வந்து அருளி இந்த மாய பிறவியை அறுக்கும் தாய் நமது குரு. அவரது பெருமைகளை பார்ப்போம். நமது அன்னையார் ஒரு ஆன்மீக சுரங்கம் என்று சொல்லலாம். பொதுவாக பார்த்தால் அன்னையார் ஒரு குருவிலிருந்து அன்னையார் 2 விஷயங்களில் வேறுபடுகிறார். ஒன்று அன்பு, மற்றொன்று அபயம். பிரபஞ்சம் தழுவிய தாய்மையும் குருதேவரின் அருள் சக்தி. பிரபஞ்சம் தழுவிய தாய்மையும் குருதேவரின் அருள் சக்தி என்ற உணர்வில் இருந்து வந்தும் அபயமும் அளித்தாரே. என்ற உணர்வில் இருந்து வந்தும் அபயமும் அளித்தாரே. அன்னை சீடர்களின் நலனுக்காக ஜபம் செய்வார். இறுதி காலங்களில் உட்கார முடியாத நிலையிலும் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து ஜபம் செய்வார். சீடர்கள் குருவிற்கு செய்வதற்கு பதிலாக சீடர்களுக்காக சாதனைகள் செய்த அன்பின் திருவுருவான நமது குருவை வேற எங்கே காண முடியும்? அடுத்து ஒரு குரு தன்னுடைய சீடர்களில் சிறந்த சீடர் யார் என்பதை தெரிந்து கொள்ள அவர் செய்யும் சோதனைகளை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். முன்னொரு காலத்துல கோதாவரி நதிக்கரையில ஒரு ஆசிரமத்துல வேததர்மன் ஒரு குரு இருந்தாரு. அவருக்கு பல சிஷியர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அவர் தம் எல்லா சிஷியர்களையும் கூப்பிட்டு, எத்தனையோ பாவங்கள் செய்துள்ளேன், எந்தவத்தால் எவ்வளவோ பாவங்கள் அழிந்து விட்டன. ஆனால் இன்னும் சிறிது இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் அதை அனுபவித்து முடிக்கணும். அதனால நான் காசிக்கு போய் மீதமுள்ள என்னோட எல்லா பாவங்களையும் அனுபவிக்க போறேன். அங்க என்னை கவனிச்சுக்கிறவங்களுக்கும் எனக்கு சேவை செய்யறதுக்கும் யார் தயாரா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சாந்திபகன்கிற சீடன், குருவே நான் தயாரா இருக்கேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு குரு, நான் குருடனாக நொண்டியாக குஷ்டரோகியாகவும் இருப்பேனே, உன்னால் எனக்கு பணி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சாந்திபகனும் சரின்னு ஒப்புக்கிட்டான். 2 பேரும் காசி சேத்திரம் போய் அங்க போய் கங்கை நதியில போய் மூழ்கிட்டு காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு குரு குருடனாவும் நொண்டியாவும் குஷ்டரோகியாவும் மாறினாரு. சாந்திபகனும் குருவுக்கு அவருக்கு உடலை தொடச்சு விடுறது, பிச்சை எடுத்துட்டு வந்த அந்த உணவை அவருக்கு ஊட்டி விடுறது, இப்படின்னு குரு சேவையிலேயே கண்ணும் கருத்துமா இருந்தான். அவன்கிட்ட ஒரு நாள் கோயிலுக்கு போறதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லை. இப்படியே அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குருவுக்கு கோபமும் அதிகமாகுது. அவன் பிச்சை எடுத்துட்டு வர்ற அந்த உணவை கூட சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடறாரு. ஆனாலும் சாந்திபகன் பொறுமையோட சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட சேவையை கண்ட காசி விஸ்வநாதர் மனம் குளிர்ந்தார். அப்ப அவருக்கு சீடன் முன்னே தோன்றாரு. காசி விஸ்வநாதர் சீடன் முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்றார். காசி விஸ்வநாதர் சீடன் முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்றார். சீடர் குருவோட உத்தரவு இல்லாம எந்த வரமும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு குருவிட்ட போறாரு. குருவிட்ட போய், சிவபெருமான் எனக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்கிறாங்க. அதனால உங்களுக்கு நீங்க நோய் நீங்கி ஆரோக்கியத்துடன் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி வரம் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி சீடன் குருவிட்ட கேட்கிறாரு. உடனே குரு கோபத்தோட, என்னோட உடல் குணமானா என்னோட பாவம் தொலையாது, அதை நான் அடுத்த ஜென்மத்துலதான் அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா, எனக்கு பணி
பணிவிடை செய்ய கஷ்டமா இருக்கிறதுனால நீ சிவபெருமான்கிட்ட போய் இப்படி ஒரு வரம் கேட்க போறியா அப்படின்னு சொல்லி கோபத்தோட கேட்கிறாரு. உடனே சீடன் சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு எந்த வரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து மகிழ்ந்த குரு அவர்கிட்ட, நான் வச்ச பரீட்சையில நீ தேர்ச்சி அடைஞ்சிட்ட, இனிமேல் உன்னோட வாழ்நாள் முடிவுற்றதும் நீ முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி அந்த குரு சீடனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. அடுத்ததாக பூமிக்குள் இருக்கும் வைரத்தை தோண்டி எடுப்பது போல ஒரு சீடனுக்குள் இருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வர குரு சொல்லிய சொல்லை பற்றி கொண்டு சீடன் முன்னேறியதை பார்ப்போம். சுவாமி பிரம்மானந்தரின் சீடனான சுவாமி யதீஸ்வரானந்தரிடம் வாரும் ஒரு கட்டுரை நீ எழுதலாமே என கேட்டார். அதற்கு சீடர், எனக்கு எந்த கருத்தும் தோன்றவில்லையே மகாராஜ் என கேட்க சுவாமி பிரம்மானந்தர், சிந்திக்க முற்படு, அதன் பின்பு பாரு, உனக்குள் இருந்து பீரிட்டு வரும் எண்ணங்களை சமாளிப்பது உனக்கு கடினமாகிவிடும் என்றார். பிற்காலத்தில் சுவாமி யதீஸ்வரானந்தர் பிறரிடம், கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பஞ்சம் வந்ததே இல்லை என்று கூறினார். சத்குருவின் வழிகாட்டுதல் பெறுதற்கரியதையும் அளிக்கும் ஆற்றலையும் உள்ளடக்கியது. அடுத்து குருவின் அருளால் பிறவிக் கடலையும் எளிதாக கடக்கலாம் என்பதற்கு ஒரு சம்பவம். ஆதிசங்கரரை தன் மானசீக குருவா ஏற்றவர் சனந்தர். சனந்தர் ஒரு நாள் கங்கைக்கு போறாரு. அங்க பார்த்தா எதிர்கரையில ஆதிசங்கரரை பாக்குறாரு, தன் குருவை பாக்குறாரு. அப்ப இங்க இருந்தே தன் குருவுக்கு பக்தியோட நமஸ்காரம் பண்றாரு. இதை கவனித்த ஆதிசங்கரர் தன்னிடம் வரும்படி சகை காட்டுறாரு. கங்கை ஆத்துல தண்ணி வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, எப்படி போறதுன்னு ஒரு நிமிஷம் தயங்குறாரு. அப்புறம் குருவை மனசுல தியானம் பண்ணிட்டு தண்ணியில அடி எடுத்து பாதத்தை எடுத்து வைக்கிறார். சனந்தர் பாதங்களில் தாமரை மலர்ந்ததே, சனந்தரின் பாதங்களில் தாமரை மலர்ந்ததே. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க ஒவ்வொரு தாமரையும் அப்படியே மலர்ந்து இருக்கு. அப்படியே அவருக்கு இது எளிதா கங்கையை கடந்து ஆதிசங்கர்கிட்ட போய் குரு கிட்ட போயிடுறாரு. போய் சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. ஆதிசங்கரும் அவரை தன்னுடைய சீடரா ஏற்றுக்கொண்டு மந்திர தீட்சை அளிக்கிறார். கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்தாதீதம் ககன சத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி, சத்குரும் தம் நமாமி. 1898ஆம் வருடம் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் நீலாம்பர் முகர்ஜி வீட்டில் இயங்கிக் கொண்டிருந்த நாட்களில் மடத்தில் சேர்ந்தவர் தட்சிணாரஞ்சன் அவர்கள். பின்னாளில் சுவாமி கல்யாணானந்த மகாராஜ் அவர்கள். மகாராஜ் அவர்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பாங்க. சுவாமிஜி தான் அவங்களுடைய குரு. சுவாமிஜி அவங்களிடம், ஒரு முறை எனக்கு பணம் தேவைப்படுகிறது, அதற்காக உன்னை ஒரு தேயிலை தோட்டத்தில் விற்றுவிட்டால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டவுடன் சற்றும் தாமதிக்காமல் ஆம் ஏற்றுக்கொள்வேன் என்று பதிலளித்தார் மகாராஜ் அவர்கள். அவ்வளவு குருபக்தி மகாராஜ் அவர்களுக்கு இருந்திருக்கு. ஒருமுறை சுவாமிஜியை பார்க்கறதுக்காக அவங்க தட்சிணேஸ்வரம் வேலூர்படம் போயிருக்காங்க. அங்க சுவாமிஜிக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ஐஸ் கட்டி தேவைப்பட்டதுன்னு சொன்ன உடனே அது தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் கல்கத்தாவுக்கு நடந்தே போய் 20 கிலோ ஐஸை வாங்கி தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு சுவாமிஜிக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய அசாதாரணமான பக்தியை பார்த்து சுவாமி விவேகானந்தர் நீ ஒரு பரமஹம்சர் ஆவா என்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. 1900ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் மகாராஜ் அவரிடம் கங்கல் சென்று நோயுற்ற மக்களுக்கு சேவை செய், உன் வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணம் செய், வங்காளத்தை மறந்துவிடு, அதாவது ஃபர்கெட் பெங்கால் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு மறுபேச்சு இல்லாம கிளம்பினாங்க சுவாமி கல்யாணானந்த மகாராஜ் அவர்கள். ரிஷிகேஷ், கங்கல் ஆகிய 2 இடங்களில் சேவை பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, இயற்கை கழிவுகளை அகற்றி எல்லாம் கிளீன் பண்றது, எல்லா வேலையும் மகாராஜ் செஞ்சிருக்காங்க. மற்ற மடத்து துறவிகள் அவர்களை பார்த்து தோட்டி சாதுக்கள் ஏளனம் செய்வாங்க. ஆனாலும் இது எதையுமே பொருட்படுத்தாமல் சுவாமிஜி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 37 வருடங்கள் குருவின் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு சேவை செய்தவர் மகாராஜ் அவர்கள். குருவின் வார்த்தைகளில் அபாரமான நம்பிக்கையுடன் செயல்பட்டு சேவை செய்த மகாராஜ் அவர்கள் நிச்சயம் ஒரு பரமஹம்சர் தான் என்பதில் ஐயமில்லை. இரண்டாவது கேள்வியை சகோதரர் ரத்தினவல்லியும் நீங்கள் சரியாக பதில் கூறிய பிறகு அதற்குரிய விளக்கத்தை சகோதரி மாதாவும் தர இருக்கிறார்கள்.
தெரிஞ்சவங்க கையை மட்டும் தூக்கினா போதும், கொஞ்சம் முன்னால பிரச்சனை வரும்போது என்னை அழை, எங்கே இருந்தாலும் உனது குரலை நான் கேட்பேன். அவன் இந்த குரு யார்? ஆசி பெற்ற சீடர் யார்? உனக்கு பிரச்சனை வரும்போது என்னை அழை, எங்கிருந்தாலும் உனது குரலை நான் கேட்பேன். அவையன் அந்த குரு யார்? ஆசி பெற்ற சீடர் யார்? சின்ன ப்ளூ, அவங்க ஒரு வெளிநாட்டுக்காரங்க. சுவாமி விவேகானந்தர். குரு வந்து சுவாமி விவேகானந்தர், சீடர் வந்து எடித்தவர்கள். வட கலிபோர்னியாவில் சுவாமிஜியின் அந்த கால சொற்பொழிவுகளுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் எடித்தவர்கள். ஆலன் அவர்கள், அவருடைய மனைவியிலிருந்து எடித்த ஆலன். சற்று உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்பட்டிருந்த எடித் சுவாமிஜியை முதலாக பார்க்க வந்திருக்காங்க. சுவாமிஜி அவங்களை பார்த்தவுடன் என்னம்மா என்று கேட்டவுடன் ஏங்கி அழ ஆரம்பிச்சிருக்காங்க எடித் அவர்கள். நாளை மீண்டும் இதே நேரம் வா அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் கழித்து சுவாமிஜி சொன்னாங்களாம். அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டவுடன் என் மனதில் இருந்த கேள்விகள் அத்தனைக்கு விடை கிடைத்தது. எனது பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகிவிட்டது. என் வாழ்க்கையில் அது ஒரு பொன்னான நாள் என்று தன்னுடைய நினைவு குறிப்பில் எடித்தவர்கள் சொல்லியிருக்காங்க. பிறகு அவருக்கு தியானம் போன்ற சாதனைகளை சுவாமிஜி கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு முறை கீதை ஸ்லோகம் சொல்லி பொருள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க சுவாமிஜி. அப்போ மீண்டும் ஒரு முறை நான் இந்த உலகிற்கு வர வேண்டி உள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணன் வரும்பொழுது மீண்டும் என்னுடன் வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க சுவாமிஜி அவர்கள். அதை கேட்டவுடன் எடித்தவர்கள் அவர் சொன்னார் என்பதற்காக இவ்வளவு தூரம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதை கேட்டவுடன் சுவாமிஜி, ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஆற்றல் அளவிட முடியாதது. 200 வருடங்களுக்கு பிறகு தாம் வருவதாக சொன்னார். எஜமானன் வரும்பொழுது தாம் ஆட்களை கூட்டி வருகிறான், அது போல நானும் அவருடன் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிபோர்னியாவை விட்டு கிளம்பும் முன்ன சுவாமிஜி, உனக்கு ஏதாவது மனதில் ஏதாவது பிரச்சனைகள் எழுமானால் என்னை அழை, உன்னுடைய குரலை நான் எங்கிருந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தன் வாழ்நாளில் பல முறை அனுபவித்துள்ளேன் இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி எடுத்தவர்கள் தன்னுடைய நினைவு குறிப்புல கூறியிருக்காங்க. சுவாமிஜி வேதாந்த சிங்கம் மாதிரி இருப்பார், சில நேரம் குழந்தை போல இருப்பார். எனக்கு அவர் என்றுமே அன்பான தந்தையாகவே இருந்திருக்கிறார் என்று எடுத்தவர்கள் அவருடைய நினைவு குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சுவாமி சதானந்த மகாராஜை பத்தி பார்ப்போம். சுவாமி சதானந்த மகாராஜ் வந்து சுவாமி விவேகானந்தருடைய முதல் துறவி சீடர். அவருக்கு ரிஷிகேசத்துலதான் சன்னியாச தீட்சை கொடுப்பாங்க. அப்ப வந்து அவர் கேட்பார், சன்னியாச தீட்சை வாங்கும்போது நான் இந்த சன்னியாச தர்மத்தில இருந்து விலக நேர்ந்தா என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்ப விவேகானந்தர் சொல்வாரு, பரவாயில்ல, 100 முறை வலிக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுப்பு, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ என்ன தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு தடவை வந்து கேத்திரி மன்னர் அரண்மனையில சுவாமிஜியும் சதானந்த மகாராஜ் அங்க இருந்துப்பாங்க. சதானந்த மகாராஜ் வந்து குதிரையை அடக்கிக்கிட்டு ரொம்ப திமிரிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல வந்து. அப்போ அவர் வந்து மறுபடியும் அடக்க முயற்சி செஞ்சு அதுல வெற்றியும் கண்டுருவாங்க. அப்போ மாடியில இருந்து விவேகானந்தர் பார்த்துக்கிட்டே இருந்து கீழே இறங்கி வந்து அவர் முதுகை தட்டி கொடுத்து அவருக்கு வந்து நீ ஏன் என் ஆண் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு ஒரு முறை வந்து ஒரே ரூம்ல ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சீடர்களும் சுவாமிஜி இருப்பாங்க. அவர் கேட்பாங்க, என்னை விட உயர்ந்தவங்க யாராவது இருந்தா நீங்க போயிருவீங்களா அப்படின்னு சொல்லையும் உடனே மற்ற சீடர்கள்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுவாமி சதானந்த மகாராஜ் நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு கணம் ரொம்ப திகைப்பா இருக்கும். உடனே இவர் சொல்லுவாரு, உங்களை விட உயர்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க நான் நினைக்கிறதே போறதுதான். இதுதான் சுவாமிஜி அன்னைக்கு அவர் முதுகுல கட்டி கொடுத்த ஆன்ம பலம் இருக்க போய் தான் அவரால் இப்படி பேச முடிஞ்சது. மகேந்திரநாத் குப்தா பத்தி நம்ம பார்ப்போம். அவதார புருஷல வரும்போது அவங்களுடைய அமுத மொழிகளை பதிவு பண்றதுக்குன்னே ஆன்மீக இதுல உயர்ந்தவங்க வருவாங்க. அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூட வந்தவர் தான் அமுத மொழிகளை பதிவு பண்றதுக்காக வந்தவர். வந்து தான் குருவை பத்தி சொல்றாரு, நான் முதல்ல அவரை பார்த்த உடனே அவருடைய ஆன்மீக கவர்ச்சியில என்னுடைய கடந்த காலம் ஃபுல்லாவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ராமகிருஷ்ணர் வந்து மாவை பத்தி சொல்லுவாரு பக்தர்கள்ட்ட, நீ அவன்கிட்ட போ, மாட்ட போ, அவனுக்கு தெரியும் நீ மனதில் இருக்கிற உலக ஆசைகளை நீக்கி இறை ஆசைகளை எப்படி நிரப்புறதுங்கிற கலை வந்து அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அதுலயும் பணிவா சொல்லுவாரு, எனக்கு என்ன தெரியும், நான் சச்சிதானந்த கடலுக்கு அருகில இருக்கேன், அங்க இருந்து சில குடங்கள் அமிர்த நீரை எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்தவங்களுக்கு நான் கொடுத்து உபசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாவுடைய பணிவு. மாவுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா
அப்ப முன்னாடி வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் சில பக்தர்கள் வீட்டுக்கு எல்லாம் போயிருப்பாங்களே, அந்த தெரு வழிய மறுபடியும் ஒரு தடவை போகும்போது, சில நேரங்களில் போகும்போது தான் கூட நண்பர்களோடையும் போவாரு. அப்ப பக்தியோட அந்த தெருவை வணங்குவாரு. அப்போ உங்க நண்பர்கள் வந்து கேட்பாங்க, என்ன இப்படி செய்றீங்க அப்படின்னு. இந்த பாதை வழியா ஒரு சாதாரண ஒரு மனிதன் போனாலுமே ஒரு பெரிய யோகி ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு குரு மேல தன்னுடைய அன்பு நம்பிக்கையில எந்த அளவுக்கு இருக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி நீங்க நானும் ஒரே பொருள், நான் ஆனந்தத்தை அணிவிப்போன்னு சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நம்மளால பார்க்க முடியும். சுவாமி சொல்லுவாங்க, அதாவது சென்னை இளைஞர்களிடம் தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்பர்களோட முக்கியமானவர் தான் அலட்சிங்கர். இவர் வந்து சிகாகோ மாநாட்டுக்கு இவர் சுவாமி வந்து சிகாகோ மாநாட்டுக்கு போகிறதுக்கு பணப்பற்றாக்குறை வரும்போது இவர் வீடு வீடாக சென்று பணம் வசூலித்து சுவாமிகிட்ட கொடுத்தாங்க. அதனால சுவாமி வந்து இவங்களை ஒரு பத்திரிக்கை நடத்துன்னு சொல்லி ஆணையிடுறாங்க. அந்த பத்திரிக்கை தான் பிரம்மவாதிங்கிற பத்திரிக்கையை இவர் ஆரம்பித்து அதுக்கு ஆசிரியராகவும் இருக்காங்க. அதுக்கு வந்து முதல்ல குரு சுவாமி வந்து வெளிநாட்டிலிருந்து தனது பிரபலமான கவிதையான சன்னியாசி கீதத்தை முதல் பரிந்துரையாக அந்த பத்திரிகைக்கு அனுப்புகிறாங்க. அந்த பத்திரிகையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வருது. அதுக்கும் பொருளாதார பற்றாக்குறை பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதனால எல்லாத்தையும் சமாளித்து அவர் நல்லா அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறைய சுவாமி வந்து பல பாராட்டு கடிதங்களும் நிறைய கலச்சிக்கிறது தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி உரிமையோடு கடுமையான திட்டுக்களும் கடிதங்களும் இவருக்கு தான் நிறைய வரும். சுவாமி சொல்லுவாங்க, உரிமை உள்ளவங்களை தான் நான் கடுமையாக திட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமியே சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமிகிட்ட வந்து அலட்சிங்கர் உரிமை உள்ளவராகவும் நெருக்கமுள்ளவராகவும் திகழ்ந்தார் அலட்சிங்கர். அதனால இவர் வந்து அந்த பத்திரிகையை நல்லா நடத்தினாரு. அந்த குருவின் மேல உள்ள பக்தியாலும் அன்பாலும் அவருடைய கடுமையான திட்டுக்களை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக அவரது பணியை செய்ததால் அவரால் வெற்றி காண முடிந்தது. ஆனா இந்த பிரம்மவாதி பத்திரிகை தான் சென்னையில தற்பொழுது வேதாந்த கேசரியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அங்கனத்தும் என்று சொல்லியே வெள்ளினை பாட ஆமா வெள்ளினை பாட வந்தருள் கலை மகளே. கண்டனத்தம் என்று சொல்லியே வெள்ளினை பாட ஆமா வெள்ளினை பாட வந்தருள் கலை மகளே. காலதந்தத்தோடு 7 சந்தங்களும் பாட பாட காலதந்தத்தோடு 7 சந்தங்களும் பாட பாட தாரதம்பை ஊருமி கொட்டி தாரதம்பை உருமி கொட்டி துதுவியோடு ஆமா துதுவியோடு அத்தனையும் தாளத்தோடு அத்தனையும் தாளத்தோடு. கூடியிருக்கும் மகராஜ் அவர்களுக்கும் பக்தர்கள் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நிறைந்த பெரியோர்களே, இன்று நாம் கேட்க போவது வீரத்தின் கதை அல்ல, கத்தியின் கதை, பலத்தின் கதை அல்ல, ஸ்ரீராம நாமத்தின் மகிமையின் கதை. அக்கா அக்கா, இன்னைக்கு என்ன மாதிரி கதையோட வந்திருக்கோம்? என்னக்கா இது கூட தெரியாமலா வந்திருக்க நீ சொல்லு. நீ சொல்லு, நான் சொல்லிடுவேன். ஆனா ஏதோ என்னம்மா இழுக்குற ஏதோன்னு டக்குன்னு சொல்ல மாட்டியா? நான் எப்படி சொல்றேன் பாரு. அது என்ன நீ முழிக்கிற? அது ஏதோ திருநாமம் அதிசயம்னு தானே வரும். அதிசயமா? அது சரி, உனக்கு தெரிஞ்சாதான் அது அதிசயமே. சரிக்கா, நீங்களே சொல்லுங்க அது என்னன்னு. இன்னைக்கு நம்ம சொல்ல போற கதை சாதாரண கதை இல்ல, திருநாமம் செய்த அதிசயம் என்ற தலைப்பில் தான் வில்லுப்பாட்டு பாட போகிறோம். என்னக்கா சொல்றீங்க? சாதாரண கதை இல்லையா? அப்படின்னா என்ன கதைக்கா? ஆமா ஆமா, நம்ம எப்பவுமே வில்லுப்பாட்டுல மக்கள் மனசுல ஒரு கருத்தை பதிய வச்சிருவோம்ல, அந்த மாதிரி கதை தானக்கா? ஆமா ஆமா, சரியா சொன்ன. இன்னைக்கு நமக்கு ஒரு உன்னதமான நாள், அதுதான் குரு பூர்ணிமா நன்னாள். இந்நாளில் திருமூவரின் பாதம் பணிந்து நம்மளுடைய வில்லுப்பாட்டினை தொடங்குவோமா? தொடங்கலாமே. அற்புத
மகிமை அருப்பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அருப்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமபிரானின் சேவகனான ஆஞ்சநேயர் ராமநாமத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை பார்ப்போமா? அஞ்சனை மைந்தனே, வாயு புத்திரனே, வானர வீரனே, ராம தூதனே, ராம பக்தனே, வந்தருள்வாய் மாருத்தியே என்று எங்கள் வில்லுப்பாட்டில் எழுந்திருக்கும் ஆஞ்சநேயா, ராமநாமத்தின் மகிமையை சொல்ல அறிவுரிவாய் மாருத்தியே. இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் நம் ஸ்ரீராமர் மீது வைத்துள்ள பக்தி மிகவும் அளப்பரியது. இப்படி குதிரை கால்பதிக்கும் இடமெல்லாம் ராமனின் ஆட்சி, ராமனின் தர்மம் என்ற பொருள். ஆனா அங்குதான் விதி விளையாட போகுது. அப்படி என்னக்கா விளையாட போகுது? வில்லுப்பாட்டு முடிஞ்சதும் நம்மளும் விளையாட்டு பார்ப்போம். என்ன நம்மளும் விளையாடுவோமா? சும்மா இருக்க மாட்டேன் நீ. அப்புறம் என்னாச்சுக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. குதிரை ஒரு காட்டு பகுதிக்கு நுழைந்தது. அங்கதான் ஸ்ரீராமரின் வரலாற்றையே மாற்ற போற அங்க ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. குதிரை வருது கம்பீரமா, குதிரை வருது கம்பீரமா, குதிரை வருது. குதிரையை வச்சுதான் சம்பவமே வாக்கா? இப்ப வாய மூறியா இல்லன்னா நான் உனக்கு சம்பவம் பண்ணவா? அட நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. என் டைலாக் என்ன பேச விடுங்கப்பா. வால்மீகி ஆசிரமத்துல வளர்ந்த லவகுசர்கள் தானே அக்கா அந்த குதிரையை தடுத்தது. அதனாலதான் இது விதியின் விளையாட்டுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னப்போ குதிரையை மீட்க ஏராளமான படை வீரர்கள் வந்ததும் லவனையும் குசனையும் தோற்கடிக்கவே முடியவில்லையாம். அப்படியாக்கா? அதன் பிறகு என்னதான் ஆச்சுக்கா? படை வீரர்களை தொடர்ந்து தளபதிகளும் தோல்வியடைந்து விட்டார்கள். இப்போ யார் யார் வந்தார்கள் தெரியுமா? யாருக்கா வந்தாங்க? சொல்லுங்க சீக்கிரம். சொல்றேன் கேளுங்க. நம்ம ஸ்ரீராமரின் தம்பியான சத்ருகனும் அவருடைய படை வீரர்களும் வந்தார்கள். அவர்களையும் அந்த சிறுவர்கள் தோற்கடித்து சத்ருகனை மயக்கமடைய செய்தார்கள். மயக்கமடைய வச்சுட்டாங்களா? என்னக்கா சொல்றீங்க? என்ன கொடுமையா இருக்கு? ஆமா, அந்த செய்தியை கேட்டு வந்த லக்ஷ்மணன் பெரும் படையுடன் போருக்கு வந்தான். அவர்களையும் அந்த லவகுசர்கள் வில்லேந்தி கிரீடத்தை சாய்த்து தோற்கடித்து விட்டார்கள். அப்ப இந்த சிறுவர்களை யார்தான் தோற்கடிக்க முடியும்? இன்னும் சொல்றேன் கேளுங்கள். லக்ஷ்மணனை வீழ்த்திய செய்தியை கேட்டு நம்ம பரதனும் வந்தார்கள். அவர்களையும் அந்த சிறுவர்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஆமாக்கா, சிறு வயதிலும் அவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது. தம்பிகள் அனைவரையும் தோற்கடித்த அந்த செய்தியை கேட்ட நம்ம ரகுகுல திலகரான ராமரும் ஆஞ்சநேயரும் வந்தார்கள். அயோத்தியான ராஜாவே தான் வந்தாங்க. ஸ்ரீராமர் வந்ததும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. லவனையும் குசனையும் பார்த்து அன்று ராமகானம் பாடியது நீங்கள் தானே? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் யாக குதிரையை பிடித்து வைத்திருக்கிறீர்கள், என்னால் நம்ப முடியவில்லையே என்று ஸ்ரீராமர் கேட்டாராம். சிறுவர்களுக்கு ரொம்ப லங்கா துணிச்சலு. சீதை இல்லாத ராமர் என்று தானே அக்கா அந்த சிறுவர்கள் ராமரை பழித்து பேசினார்கள். ஆமாம் ஆமாம், கட்டிய மனைவியை காட்டுக்கு அனுப்பிய உனக்கு எப்படி மனம் நோகும் என்று லவனும் குசனும் மனநோக செய்தார்கள். ராமர் மிகவும் பாவம்க்கா, மனசு ரொம்ப வந்திருப்பார்களக்கா. அதானக்கா, படை வீரர்களு, தளபதி, சத்ருகனு, லட்சுமணனு, பரதனு லிஸ்ட் பெருசா போதே. அப்ப அந்த சிறுவர்களுக்கு எண்டுக்காடு போட யாருதான்க்கா வந்தா? அதையும் சொல்றேன் கேளுங்க. தர்ம தேவதையான ஜெகன்நாதா பிரிந்து விட்டால் வீரமும் பிரிந்து விட்டது. தர்மத்தை இழந்து விட்ட உனக்கு யாகம் எதற்கு? மனைவியை சிலையாக்கிய ராமன் நீதானே என்று ஸ்ரீராமரை அவதூறாக பேசினார்கள் அந்த சிறுவர்கள். அரசர்கள் வீரத்தினால் அழிந்தார்கள், சீதையின் தவத்தினால் தான் அழிந்தார்களே தவிர உன் வீரத்தினால் அல்ல என்று மறுபடியும் லவனும் குசனும் ராமரை அவதூறாக பேசினார்கள். இவ்வளவு தூரம் ராமரை அவதூறா பேசிய போதும் ஆஞ்சநேயர் அமைதியாக தான் இருந்தாங்களா?
அதெப்படி? இப்பதான் கதையோட சுவாரஸ்யமே இருக்கு, கேளுங்க. அப்ப சிறுவர்களோட நிலை என்னக்கா ஆச்சு? போச்சே. இப்பதான் நம்ம கதையோட கதாநாயகன் ஆஞ்சநேயரே வர்றாரு பாருங்க. இப்பதான்க்கா புரியுது ஆரம்பத்துல சொன்ன அதிசயம் என்னன்னு. ஆமா ஆமா, இப்பதான் அத என்ன அதிசயம்னே சொல்ல போறாங்க. கேளுங்க கேளுங்க எல்லாரும், அது என்ன அதிசயம்னு கேட்போம். அது அதிசயம்தான். ஸ்ரீராமரின் பக்தனான ஆஞ்சநேயர் அந்த சிறுவர்களை பார்த்து, என் ஐயனை பழித்து பேசிய நீங்கள் யார்? நீங்கள் துஷ்ட சிறுவர்கள் என்று கடும் கோபத்தோடு பராக்கிரமத்தை எடுத்தார். சிறுவனாய் நின்ற அவன் திடீரென விஸ்வரூபம் எடுத்தானே. விஸ்வரூபம் எடுத்தானே. திருப்பாதம் தலை ஊன்றி தலைவனை தொட்டானே. ஆமா, தலைவனை தொட்டானே. மலையளவு உடல் எடுத்து மகாவீரன் நின்றானே. ஆமா, மகாவீரன் நின்றானே. மலைத்து போய் நின்றனர் உலகினரும், ராமனின் தூதன் இவன் தானே. அக்கா இங்க பாருங்க, கையெல்லாம் அப்படியே இதா இருக்குக்கா. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஆஞ்சநேயரோட விஸ்வரூப காட்சியே கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப இத பார்த்து அந்த சிறுவர்கள் பயந்து போய்ப்பாங்களேக்கா. அதுதான் இல்ல, அவங்க என்ன சாதாரண சிறுவர்களா? ஸ்ரீராமருடைய புதல்வர்கள். ஸ்ரீராமச்சரிதத்தை முழுமையா பாடியவருக்கு தெரியாதா ஆஞ்சநேயரின் பக்தியை பற்றி? உடனே தங்கள் ஆயுதமாகிய ராமநாமத்தை பாடினார்கள். ஜெய ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம பரந்தாமா, ஜெய ராம பரந்தாமா, ஸ்ரீராம பரந்தாமா, ஜெய ராம பரந்தாமா. ரகுராம ரவிவம்ச சோம புவியாவும் போற்றும் ராமா. ரகுராம ரவிவம்ச சோம புவியாவும் போற்றும் ராமா. ஸ்ரீராம பரந்தாமா, ஜெய ராம பரந்தாமா. இந்த ராமநாமத்தை கேட்டதும் ஆஞ்சநேயர் மனம் நெகிழ்ந்து போயிருப்பார்களா? ஆமாம் ஆமாம், அப்பேற்பட்ட பல குறித்த ஆஞ்சநேயரே ராமநாமத்தினால் கட்டுப்படுத்தி விட்டார்கள் அந்த சிறுவர்கள். அப்பேற்பட்ட திருநாமம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று, அந்த நாமத்திற்கு எவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை பெற்றது இந்த திருநாமம். ராம 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 ராம். திருநாமத்தின் மகிமையை உணர்த்துவது குருதான். இறைவனை அடையும் வழியை காட்டுபவர் குருதான். அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றுபவர் நம்ம குருதான். இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் நம் குருவின் திருவடிகளை வணங்கி அவரின் அருளால் இறைநாமத்தை ஜபித்து நம் வாழ்க்கை வளமாகவும் ஆன்மீகமயமாகவும் மாற்றிக்கொள்வோமா? சரியா. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், நல்ல திவ்ய முக சந்திரனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். ஜெய் ஸ்ரீ ராஜா ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம் ராம். कृष्ण राम कृष्ण गुरु महाराज देवकी महावीर राम कृष्ण जय जय पूर्ण ब्रह्म पूर्ण शक्ति राम कृष्ण जय जय सकल देव देवता सर्वदेव जय जय सत्ययुग अवतार राम कृष्ण जय 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 राम कृष्ण जय जय
Ramakrishna Jaya Jaya